நம் மத்தியில் யோசேப்பினுடைய வரலாறை குறித்து குழந்தைகள் சொல்ல போகிறாங்க, பகிர்ந்து சொல்ல போகிறாங்க. ரெண்டு சுழி கண்கள் தேவனை பார்க்க, ரெண்டு சுழி காதுகள் அவர் சத்தம் கேட்க, ரெண்டு சுழி கைகள் அவர் வலை செய்ய, ரெண்டு சுழி கால்கள் அவர் பாதி நடக்க. ஓ சின்ன நாவு அவர் வார்த்தை பேச, ஓ சின்ன இதயம் அவருக்கு கொடுக்க. ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே என்றென்றும் உமக்கு கீழ்ப்படிந்திருப்பேன். ஆமென். படகு ஒன்று பயணம் போகுது, இயேசுவோட பயணம் போகுது. படகு ஒன்று பயணம் போகுது, இயேசுவோட பயணம் போகுது. நீயும் செல்லலாம், அதில் நானும் செல்லலாம், தேவ பிள்ளை யாரும் செல்லலாம். நீயும் செல்லலாம், அதில் நானும் செல்லலாம், தேவ பிள்ளை யாரும் செல்லலாம். ஐலசான் எலேலு ஐலசான், ஐலசான் எலேலு ஐலசா. பெருங்காற்றும் வீசினால் பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். கடுப்புயிலும் வீசினால் கலங்கிட மாட்டோம், நாங்கள் கலங்கிட மாட்டோம். காற்றையும் கடலையும் அடக்கி அடக்குவார், பயமுள்ளே பயமுள்ளே எங்க படகிலே. காற்றையும் கடலையும் அடக்கி அடக்குவார், பயமுள்ளே பயமுள்ளே எங்க படகிலே. ஐலசா எலேலு ஐலசா, ஐலசா எலேலு ஐலசா. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாக்கு யார் பிடிக்கும்னா டேனியல். டேனியலு தேவன்கிட்ட 3 தடவை ப்ரே பண்ணுவார். ஆனால் அந்த மந்திரிகளாக சோகப்பட்டு கோபமாயிலாம். அப்புறம் அந்த ராஜா கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. ராஜா ராஜா, இந்த டேனியலை பாருங்க, உங்கள்கிட்ட மட்டும் ப்ரே பண்ணாமல் அவங்களோ காட் கிட்ட மட்டும் ப்ரே பண்ணுறாங்க அப்படி சொன்னாங்க. அப்போ ராஜாவும் சரி சொல்லிட்டு சிங்கி கிபிலு போட்டாங்க. அப்புறம் நாளைக்கு பார்த்தா ஒன்றுமே ஆகலை. தேவன்கிட்ட நம்ம உண்மையாக நம்பிக்கையோடு இருந்தால் தேவன் நம்மளை காப்பாற்றுவார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நான் யோசேப்போட வரலாறு முதல் பகுதியை சொல்ல போகிறேன். யாக்கோபு முதிர் வயதாக இருக்கும் போது அவருக்கு 2 குமாரர்கள் பிறந்தாருங்க, யோசேப்பு பென்யமீனும். அவர் முதிர் வயது பிறந்ததுனால யோசேப் மேலே யாக்கோபு ரொம்ப செல்லமாக இருந்தார், பாசமாக ரொம்ப செல்லமாக இருந்தார். அவருக்கு எல்லாம் நல்லா அங்கேயும் நல்லா ட்ரெஸ்ஸாக எல்லாமே கொடுத்ததுனால அவரோட சகோதரர்கள் இதை பார்த்து கொஞ்சம் பொறாமைப்பட்டாங்க. அதற்கப்புறமா ஒரு நாள் யோசேப்புக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் அவர் என்னதுன்னா, எல்லாரும் யோசேப்பும் அவரோட சகோதரர்கள் எல்லாருமே அவங்களோட எல்லோரும் அந்த அரிக்கட்டியை எல்லோரும் கட்டி கொண்டிருக்கும் போது, அப்போ அவரோட யோசேப்போட அரிக்கட்டி மட்டும் நல்லா நிமிர்ந்து இருந்தது. அந்த அரிக்கட்டியை சுற்றி
சுற்றி யோசிப்போட மற்ற சகோதரோட அரிக்கட்டி நல்ல அவரை வணங்கியிருந்த மாதிரி ஒரு கனவு அவருக்கு வந்தது. இந்த கனவை வந்து அவங்க சகோதரர்கிட்ட பேர் சொல்லும் போது அவங்க சகோதரர் வந்து நீங்கள் எங்களை ஆள போகிறாயா, நீ வந்து என்ன நீங்கள் வந்து என்ன இது பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கிண்டல் பண்ணி அப்போ வந்து அவரை வந்து அவர் மேலே புறமாப்பட்டு அவ்வளோ கோபம் வருது அவருக்கு. அப்போ இன்னொரு நாள் வந்து ஒரு கனவு வருது யோசேப்புக்கு. அந்த கனவுல வந்து என்னதுன்னா யோசேப்புக்கு வந்து ஒரு சூரியன் நட்சத்திரம் அப்புறமா மற்ற 11 நட்சத்திரங்களை வந்து சூரியன் சந்திரன் மற்ற நட்சத்திரங்களை வந்து அவரை வந்து பண்ணியிருந்திருக்க மாதிரி ஒரு கனவு வந்தது. அந்த கனவை வந்து அவரோட சகோதரர்கிட்டே அம்மா அவர் தகப்பன்கிட்டே சொல்லும் போது அவங்க சகோதரர் வந்து இன்னும் அவங்க மேலே கோவத்தை இன்னும் அதிகமாக்கி அதுக்கப்புறமா இன்னும் அவங்க மேலே ரொம்ப பொறாமப்பட்டாங்க. ஆனால் யாக்கோபு மட்டும் இந்த யோசிப்பு சொன்ன கனவு வந்து அவர் மனசுல இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் வந்து யாக்கோபு வந்து யோசேப் கிட்ட வந்து சொல்கிறாரு, உன்னோட சகோதரர்கள் வந்து ஆடு மேய்க்க சீகேமுக்கு போகிறாங்க, அங்கே போய் நீயும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து யோசேப் வந்து சீகேமுக்கு போகிறாரு. சீகேமுக்கு போகும்போது அப்போ வந்து அங்கே வந்து அவங்க சகோதரர்கள் யாருமே இல்லை, ஆடு மேய்க்கிறவங்க சகோதரர்கள் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஒருத்தரை கேட்கும் போது அப்போ சொல்கிறாங்க, உங்கள் சகோதரர்கள் வந்து அவங்க ஆடு மேய்க்கிற சகோதரர் வந்து என்னதுன்னா இங்கே வந்து தோத்தானுக்கு போகிற மாதிரி இங்கே பேசிக்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னும் இதை வந்து யோசேப் வந்து கேட்டு தோத்தானுக்கு போகிறாரு. தோத்தானுக்கு போகும்போது அவங்கள சகோதரர்கள் வந்து தூரத்துலேயே யோசேப் வரதை பார்த்து ஏதோ சொப்பனை கண்டுறன் வராமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அப்புறமா ஒரு பிளான் போடுறாங்க, இவனை வந்து இங்கேயே கொண்டு போட்டுடலாம், இங்கேயே கொண்டு போட்டு அவனோட ட்ரெஸ்லாம் வந்து இங்கே ஒரு வெள்ளாடை வந்து கொண்டுட்டு அந்த வெள்ளாடோட ரத்தத்தை வந்து அவன் ட்ரெஸ்ஸில் வந்து பூசிட்டு அவனை வந்து நம்ம தகப்பன்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அந்த அம்மா ஆனால் வந்து ரூபன் சொல்கிறாரு, என்னை கொல்ல போட வேணாம், இவனை வந்து இங்கே ஒரு குழி, தண்ணீர் இல்லாத குழி இருக்குது, அந்த குழியிலே இவனை வந்து உள்ளே போட்டுடலாம், இவனோட ரத்த பலி நம்மளுக்கு எதுக்கு வரணும், இதில் வந்து என்ன நம்மளுக்கு பலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற போது அதுக்கும் எல்லா சகோதரர்களும் ஆமான்னு சொல்லிட்டு போகிறான். அவனோட வந்து யோசேப்பை வந்து இந்த குயிலை தள்ளி போட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க சகோதரர்கள் வந்து போஜனம் பண்ணும்போது ரூபன் வந்து ஆடு மேய்க்க போகும்போது அப்போ வந்து யூதா வந்து இஸ்மவேல் கூட்டத்தார் வந்து எகிப்துக்கு அதாவது கேமலில் வந்து ஏறி எகிப்துக்கு போகிறத பார்க்குறாரு. எகிப்துக்கு எதுக்கு இஸ்மவேல் கூட்டத்தார் போவாங்கன்னா பெர்ஃப்யூம்ஸ் அப்புறமா வந்து ட்ரெஸ்லாம் விற்க வந்து எகிப்துக்கு போவாங்க. அப்போ விற்க போகும்போது யூதா வந்து சொல்கிறாரு, அவங்க சகோதரர்கிட்ட சொல்கிறாரு, யோசேப்பை வந்து நம்ம இஸ்மவேல் கூட்டத்தார்கிட்ட விற்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 20 வெள்ளி காசுக்கே எங்களை வந்து யோசேப்பை வந்து விற்று போட்டுறாங்க. அப்புறமா திருப்பி வந்து ரூபன் வந்து திருப்பி பார்க்கும்போது யோசேப்பை காணுன்னு அழுறாரு. அதுக்கப்புறமா வந்து அவங்க சகோதரர் வந்து அவரோட அங்கேயெல்லாம் எடுத்து அந்த திருப்பி ரத்தத்தில் பூசி அவர் அங்கேயே ரத்தத்தில் பூசி அவரை தகப்பனுக்கு யாக்கோபு கிட்ட கொடுக்கும்போது யாக்கோபு வந்து இதை பார்த்து அழுது அதுக்கப்புறமா கவலைப்படுகிறாரு. அதுக்கப்புறமா அந்த இஸ்மவேல் கூட்டத்தாரிலிருந்து போத்திப்பர்னு ஒரு எகிப்து ராஜாவுக்கு தலைவர் வந்து இஸ்மவேல் கூட்டத்தார்கிட்டேருந்து யோசேப்பை வந்து விலைக்கு வாங்கினார். விலைக்கு வாங்கினதுக்கப்புறமா வந்து கர்த்தர் வந்து யோசேப்புக்கிட்ட யோசேப்போடு இருந்ததுனால போத்திப்பார் வந்து யோசேப்புக்கிட்டேயே இந்த எல்லாம் அவர் வீட்டில் இருக்க எல்லாம் அதிகாரத்தை கொடுக்குறாரு. இதை பார்த்து போத்திப்பாரோட மனைவி வந்து பார்க்கும்போது போத்திப்பார் மனைவினால தான் வந்து போத்திப்பார் மனைவி நிமித்தமாக வந்து இதுக்கு
அவரது ஜெயிலுக்கு போகிறாங்க. யோசேப்பு வந்து ஜெயிலுக்கு போகிறாரு. ஆனால் ஒரு குற்றமும் இல்லாமல் ஒரு தவறும் இல்லாமல் தான் அவர் வந்து ஜெயிலுக்கு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறமா பானபாத்திரக்காரரும் சுகமாகியும் வராங்க, ஒரே இதில் வராங்க. அப்போது ஒரு நாள் வந்து பானபாத்திரக்காரருக்கோ சுகமாகிக்கோ ஒரே நேரத்தில் ஒரு கனவு வருது. அப்போ வந்து இது பானபாத்திரர் வந்து யோசேப்பு கிட்ட கேட்குறாரு. அடுத்த நாள் யோசேப்பு கிட்ட கேட்குறாரு, இந்த கனவு வந்து நான் கனவு கண்டேன், இது வந்து உன்னால் சொல்ல முடியுமான்னு சொல்லும் போது அப்போ யோசேப்பு வந்து நீ என்ன கனவு, நான் மனுஷரால் கனவை வந்து சொல்ல முடியாது, ஆனால் தேவனால் அந்த கத்தரால் தான் கனவை சொல்ல முடியும், நீ கத்தரை என்னோட ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை வந்து சொல்கிறாரு. போத்திப்பரை பானபாத்திரக்காரர் அவர்கிட்ட யோசேப்பு கிட்ட என்ன கனவு சொல்கிறாருன்னா, ஒரு திராட்சை செடி இருந்தது. அந்த திராட்சை செடியில் 3 கொடி இருந்தது. அந்த மூணு கொடி நல்லா துளிர் விட்டு அதில் பழமும் பூக்கள் எல்லாம் நிறைந்திருந்தது. இதை சொல்கிறதுக்கப்புறமா யோசேப்பு சொல்கிறாரு, இந்த 3 கொடிகள் வந்து உங்களுக்கு அந்த 3 நாட்கள், இந்த 3 நாட்களில் வந்து நீ வந்து திராட்சை ரசத்தை நீ புழிஞ்சி நீ வந்து பாரு ராஜா கிட்ட கொடுப்ப. பாராஜா வந்து உன்னை திருப்பி உன்னை நல்லா உயர்த்திப்பார் அப்படின்னாரு. இதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்துட்டு சியம்பாகி வந்து யோசேப் கிட்ட அவரோட கனவை சொல்கிறாரு. அவரோட கனவு என்னதுன்னா, அவர் இருக்காரு, அவர் தலை மேலே வந்து 3 வெள்ளைக்கூடு மாதிரி ஒன்று இருந்தது. அதில் முதல்ல இருக்க வெள்ளைக்கூடில் வந்து நிறைய இந்த சாப்பாடு இருந்தது. அந்த இதுலன்னா அந்த சாப்பாடை வந்து பறவை வந்து என்னதுன்னா, பறவை வந்து அதை கொத்திட்டு சாப்பிட்டு போயிடுச்சு. இதை வந்து யோசேப் கிட்ட இதுக்கு வந்து சொல்லும் போது யோசேப் சொல்கிறாரு, யோசேப் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இன்னும் 3 நாளில் நீ வந்து நீ உனக்கு வந்து ராஜா வந்து தூக்கு தண்டனை எனக்கு கொடுப்பாரு. இல்லை இந்த தூக்கத்தை நீ வந்து தூக்க தண்டனை கொடுத்ததுக்கப்புறமா வந்து நீ வந்து உன்னோட மாம்சத்தை வந்து பறவைகளாம் வந்து உன்னை கொத்தி உன்னை சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சொல்கிறாரு. இதோட நான் என்னோட முதல் பாகம் முடிஞ்சது. 2வது பாகம் வருவாங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் சமாதானம் உண்டாதாக. நான் வந்து பார்வோனுடைய கனவை பற்றி சொல்ல வந்திருக்கேன். பார்வோன் வந்து முதல் கனவில் வந்து நதி ஓரமாக நின்றுட்டு இருந்தார். அங்கே 7 பசுக்கள் வந்து நல்ல பசுக்கள் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட பின்பற்றி அதோட கேவலமான ஒரு 7 பசுக்கள் வந்துருந்துச்சு புல் மேய்க்க. அந்த நல்ல பசுக்களை வந்து இந்த கேவலமான பசுக்களை வந்து அது சாப்பிடும் போது அப்போ கூட அது வந்து புஷ்டி ஆகலை. இது வந்து முதல் கனவு. இந்த கனவு கண்டவுடனே அவர் வந்து ஏஞ்சிட்டார், கண் முழிச்சு திரும்பி தூங்கணும்னு சொல்லிட்டு திரும்பி தூங்கும் போது 2வது கனவு கண்டார். 2வது கனவில் வந்து ஒரே கதிரில் வந்து 7 கதிர்கள் வந்து ஒரு இதில் இருந்துச்சு, நதியில் வச்சுருந்தாங்க. இன்னொருத்தில் வந்து 7 கதிர்கள் இருந்துச்சு. அது வந்து தீஞ்சு போச்சு. அது தீஞ்சு போகிறதுனால இதுவும் சேர்ந்து வந்து ஃபுல்லாகவே வந்து அது வெளிச்சு போட்டுருச்சு. ஸோ இது வந்து 2வது கனவு. இந்த கனவை வந்து அவர் வந்து மந்திரவாதிகர்கிட்ட வந்து சொல்லும் போது அவங்களுக்கு இந்த கனவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னார். ஸோ அவர் வந்து அந்த கனவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பானபாத்திரக்காரர் வந்து யோசித்தார், நம்ம யோசேப்பை வச்சு சொல்ல வச்சிடலாம். யோசேப் வந்து ஏன்னா பானபாத்திரக்காரர் அவர் ஒரு சொப்பனை கண்டும் போது அவர் வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணார் கனவை. ஸோ வந்து இவர் கனவே இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார்னு சொல்லி யோசேப்பை வந்து வர வச்சாங்க.
புது ட்ரெஸ் போட்டு யோசேப்பை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க ராஜா கிட்ட. ஸோ ராஜா வந்து கனவை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி யோசேப்பு சொன்னார், இது வந்து சொப்பனத்தை வந்து தேவன் மூலியமாக தான் நான் சொல்ல முடியும், அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லி கனவை வந்து இவர் சொன்னார். கனவை சொன்னோடனே 2 கனவையும் சொல்லும் போது யோசேப்பு சொன்னார், இந்த 2 கனவுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஃபஸ்ட்டு வந்து 7 வருஷம் வந்து நல்ல வருஷம், அடுத்த 7 வருஷம் வந்து பஞ்சம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 7 வருஷத்தில் வந்து 5ல் 1 பங்கை வந்து நீங்கள் வந்து தானியம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு நீங்கள் யாரையாவது வந்து நல்ல ஒரு பர்சனை வந்து நீங்கள் வந்து நியமிக்கணும்னு சொல்லும் போது ராஜா சொல்லார், இதுக்கு நீங்களே வந்து நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க, நீங்களே வந்து பிரேவாக ஸ்ட்ராங்காக பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ராஜாவோட 2வது வாகனத்தில் வந்து யோசேப்பை வந்து நகை, அவருக்கு புது ட்ரெஸ்ஸு, மோதிரம் எல்லாமே போட்டு விட்டு மொத்த ஜனங்களுக்குமே சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் யோசேப்பு பேச்சு தான் கேட்கணும், யோசேப்பு சொல்கிறதான் வந்து நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி 7 வருஷத்தில் வந்து அவங்க வந்து 5ல் 1 பங்கை வந்து விளைய வச்சுட்டாங்க. விளை வச்சதுக்கப்புறமா வந்து யாக்கோபோட பசங்க வந்து 12 பேர் யோசேப்பு வந்து ஈஜிப்டில் இருக்கார். ஸோ 11வது பெஞ்சமின் வந்து அவங்க அப்பாவோடு இருக்கார். 10 பேர் வந்து ஈஜிப்டுக்கு வந்து தானியம் வாங்கிறதுக்காக வருவாங்க. வந்து இவங்க வந்து 3 நாள் ஜெயிலில் இருப்பாங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து வேவு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் அவங்க வேவு பார்க்க வர மாட்டாங்க, அவங்க வந்து உண்மையானவங்க, அவங்க சொல்லுவாங்க, அவங்க நம்ப மாட்டாங்க. பெஞ்சமினை மட்டும் அவங்க வச்சுட்டு பெஞ்சமினை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, அப்போ தான் நீங்கள் உண்மையானவங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தானியம் எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்த காசையும் அந்த பையிலே போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. சிமியோனை மட்டும் இங்கே வந்து வச்சுருவாங்க இந்த ஜெயிலில் வந்து, நீங்கள் வந்து பெஞ்சமினை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க வச்சிருந்த காசு எல்லாமே அந்த மூட்டையிலே தான் இருக்கும். பட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது பெஞ்சமினை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இவங்க அப்படியே இந்த தானியத்தை வச்சே வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து போனதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லுவார், நீங்கள் திரும்பி போய் எடுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து சின்னவங்களை கூட்டிகிட்டு போனால் தான் அவங்க வந்து விடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க அப்பா சொல்லுவார், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். இது வரைக்கும் தான். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் துதியும் சமாதானமும் உண்டாவதாக. இப்போ வந்து யோசேப்போட வரலாறின் தொடர்ச்சியை தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து முன்னாடியே எகிப்தில் வந்து ஃபெமைன் இருந்துச்சு, அந்த பஞ்சம். அது இப்போ வந்து இன்னும் அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து யாக்கோப் வந்து அவர் குமாரர்களை வந்து எகிப்துக்கு போய் இந்த கோதுமைகள்லாம் வாங்குறதுக்கு அனுப்பிச்சி விட்ருப்பாரு. ஆனால் வந்து யோசேப்பை வந்து அந்த பென்யமீனை வந்து பார்க்காம அவர் எதுவும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால் சகோதரர்கள்லாம் திருப்பி வந்து யாக்கோபுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, பென்யமீனை வந்து எங்களோட அனுப்பிவிடுங்க, அவர் பென்யமீன் இல்லாமல் அங்கே எகிப்துக்கு வந்தால் எங்களோட முகத்தை கூட பார்க்காதீங்கன்னு வந்து யோசேப்பு வந்து சொல்லிட்டாரு. அதனால் இவரோட சகோதரர்கள் வந்து யாக்கோபுக்கிட்ட கெஞ்சி கேட்டதுனால சரின்னு வேறு வழி இல்லாமல் யாக்கோபும் பென்யமீனை வந்து அனுப்பிச்சி விட்றாரு. பென்யமீனோட சகோதரர்கள் போனதை வந்து யோசேப்பை பார்த்ததுக்கப்புறம் யோசேப்புக்கு வந்து ஒரு சந்தோஷம் வந்து அவங்கள வந்து வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாரு ஊழியக்காரர்கிட்ட சொல்லி. அவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஊழியர்காரர்கிட்ட வந்து சகோதரர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் வந்து போன தடவை வரும்போது காணிக்கைகள் அதெல்லாம் தந்தோம், ஆனால் அது வந்து உங்ககிட்ட வரல, அது எங்ககிட்டே திருப்பியும் இருக்குதுன்னு கேட்கும் போது அவர் ஊழியக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அது வந்து தேவன் வந்து உங்களுக்கு கொடுத்த இதுவாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் யோசேப்பும் வந்து அங்கே வராரு. அங்கே போஜனம் பண்ணுறதுக்கு வரும்போது எல்லாரையும் வயசில் உட்கார வச்சு எல்லாருக்கும் வந்து போஜனம் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு தரும்போது யோசேப்பு வந்து பெஞ்சமினுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே தராரு. அது ஏன்னா வந்து அது மட்டும் இல்லாமல் எபிரேயர்களும் எகிப்தியர்களும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது வந்து அருவருப்பாக நினைப்பாங்க. அதனால் இந்த சகோதரர்களுக்கு தனியாகவும் எகிப்தியர்களுக்கு தனியாகவும் இந்த சாப்பாடை வந்து பிரித்து தராங்க. அப்புறம் வந்து எல்லோரும் சாப்பிட்ட பின்பு எல்லாருக்கும் மாற்று வஸ்திரமும் தராரு. பென்யமீனுக்கு மட்டும் 5 மடங்கு அதிகமாகவும் 300 வெள்ளி காசுகளும் பென்யமீனுக்கு தராரு.
அப்புறம் வந்து எல்லாரோட சாக்கு பைகளையும் கோதுமைகளை போட்டுட்டு அவரோட ஊழியக்காரர்கிட்ட வந்து பென்யமீனோட பையில் மட்டும் அவர் பானம் பண்ணுற ஒரு வெள்ளி ஒரு சில்வர் கப்பு போட சொல்கிறாரு. அதை போட்டுட்டு அது அவங்களுக்கு தெரியாது, அந்த சகோதரர்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கிளம்பி பாதி வதி போனதுக்கப்புறம் யோசேப்பு வந்து அவர் வீட்டு விசாரணைக்காரனை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட போய் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு நல்லது தானே பண்ணோம், எங்களோட எஜமானோட அந்த பானம் பண்ணுற பாத்திரத்துக்கு நீங்கள் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேளுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி விசாரணைக்காரனும் அவங்கள போய் பிடிச்சி கேட்கும் போது இந்த சகோதரர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களாம் நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம், அந்த மாதிரி விஷயம்லாம் எங்களுக்கு தூரமாக இருக்குதுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லாரோட பேக்லேயும் அது யார்கிட்டலாம் இருக்கோ நாங்கள் வந்து அடிமையாக இருக்கிறோன்னு சொல்லுவார். அதே மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது பென்யமீனோட பேக்கில் மட்டும் அந்த வெள்ளி இந்த சில்வர் கப் வந்து கிடச்சிரும். அதனால் வந்து அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அங்கே அரண்மனைக்கு போனோன்னே அங்கே யோசேப்பு வந்து கேட்பார் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு. அப்படி அதுக்கு வந்து இந்த சகோதரர்கள் வந்து இல்லை நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம், நாங்கள் இப்போ எப்படி நிரூபிக்கிறதுன்னு கேட்பார். ஏன்னா அவங்க வந்து அதை பண்ணலை, ஆனால் அது எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் யோசேப்பு இவர் வந்து நாங்கள் அது மாதிரி பண்ணலை, அதுக்கப்புறம் எங்கள் தகப்பன் வேறு அங்கே இருக்காருன்னு சொல்லுவார். ஏன்னா வந்து இப்போ ஜோசப் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து பென்யமீனோட பேக்கில் தானே அந்த கப்பு இருந்துச்சு, அதனால் பென்யமீனை மட்டும் இங்கே விட்டுட்டு போங்க, நீங்களாம் உங்கள் தகப்பனோட போயிடுங்கன்னு சொல்லுவார். அதுக்கு யூதா வந்து இல்லை, எங்கள் தகப்பன் வந்து பென்யமீன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சிட்டாருன்னா அவர் உடனே இறந்துருவார், அதனால் எங்களுக்கு பென்யமீன் வேணும், அதுக்கு பதில் நான் வந்து அடிமையாக இருக்கிறேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் யோசேப்பால் அவரோட அழுகையை அடக்க முடியல, அதனால் அங்கே இருக்கிற அந்த காட்ஸ் எல்லாம் வெளியே போக சொல்லிவிட்டு அவர் வந்து அவர் ரிவீல் பண்ணுவார், அவர் தான் யோசேப்புன்றதை. அதுக்கப்புறம் எல்லாரையும் கிட்ட வர சொல்லி கட்டி பிடித்து அழுவார். பென்யமீனை மட்டும் ரொம்ப நேரம் கட்டி பிடிச்சி அழுவார். அதுக்கப்புறம் அழுததுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லுவார், நீங்கள் போயிட்டு எல்லாரையும் உங்களோட தகப்பன் எல்லாருக்கிட்டேயும் நல்லமா இருக்காங்க எல்லாரையும் கூட்டுவாங்க இங்கேன்னு சொல்லுவார். இந்த விஷயம் வந்து பார்வோனுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதனால வந்து பார்வோனு யோசேப்பை கூப்பிட்டு அவங்களெல்லாம் வர சொல்லி சொல்லுவார். அதே போல் இந்த சகோதரர்கள் அங்கே போயிட்டு யாக்கோபுக்கிட்ட சொல்லுவாங்க, நம்மளுடைய யோசேப்பு வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கார், அவர் வந்து எகிப்துக்கு வந்து அதிபதியாக இருக்காருன்னு சொல்கிற போது யாக்கோபு வந்து ஃபஸ்ட்டு நம்ப மாட்டார். அப்புறம் வந்து நம்பி வந்து நல்ல வேலை இப்போ நான் வந்து சாகிறதுக்கு முன்னாடி அவரை பார்த்துட்டு சாகுவேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அந்த 12 குமாரர்கள் அவங்களுடைய குமாரத்திகள் வைஃப் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அங்கே எகிப்துக்கு வருவாங்க. வந்தோடனே இவரை யோசேப்பு வந்து அவர் ரதத்தை தயார் பண்ணிவிட்டு யாக்கோபை வந்து மீட் பண்ணுறதுக்கு போவார். போயிட்டு யாக்கோபை மீட் பண்ணி அங்கேயே கட்டி பிடிச்சி ரொம்ப நேரம் அழுவார். அதுக்கப்புறம் அவங்கள அரண்மனை கொண்டு வந்தோடனே பார்வோன் வந்து யாக்கோபை கூப்பிட்டு விசாரிப்பார், என்ன வேலை பண்ணுறீங்கன்றது கேட்பார். அதுக்கு வந்து அவங்க ஆடுகள்லாம் மேய்க்கிறோன்னு சொல்லுவார். ஆனால் வந்து அது எகிப்தியர்களுக்கு அது ஆடு மேய்க்கிறவர்கள் வந்து அருவருப்பாக தெரிவாங்க. இதுதான் ஹிஸ்ட்ரி. இதுக்கப்புறம் கண்டினியூஷன் சொல்கிறதுக்கு இமானுவேல் வருவார். தேங்க்யூ. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசுவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இப்போ நான் சொல்ல போது வந்து யோசேப்பின் வரலாறோட முடிவு பகுதி. இப்போ கானானில் வந்து அந்த பஞ்சத்தினால இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்வோன்னு சொல்லியிருப்பார், உங்களோட குடும்பத்தையும் உன்னோட அப்பா சகோதரர்கள் எல்லாரையும் இங்கே வந்து எகிப்து கூட்டுவான்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி வந்து யோசேப் வந்து பார்வோன்ட்ட சொல்லுவார், என்னோட சகோதரர்கள் அப்புறம் எங்கள் அப்பா எல்லோரும் மொத்தமாக 70 பேர் வந்து இங்கே வந்திருக்காங்க, கோஷேனில் இருக்காங்கன்னு சொல்லும் போது அப்புறம் வந்து யோசேப் வந்து அவரோட சகோதரர்களுக்கு 5 பேரை வந்து தேர்ந்தெடுத்து அவர் வந்து ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்துவார். அப்போ ராஜா வந்து உங்களோட தொழில் என்னன்னு கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஆடு மேய்க்கிற தொழில் தான் செஞ்சிட்ருக்கோன்னு சொல்லுவார். அப்புறம் வந்து அவர் வந்து
பார்வோன் வந்து யோசேப்பு கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் வந்து உன்னை கீழே இவங்க வந்து தலைவர்களாக வச்சுக்கோ இந்த ஆடு மேய்க்கிறதுல அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் கோஷேன்லே அவங்கள வந்து தங்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் யோசேப்பு வந்து யாக்கோபு வந்து ராஜா பார்வோன் கிட்ட வந்து கொண்டு போவார். அப்போது பார்வோன் வந்து யாக்கோபை பார்த்து உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு கேட்கும்போது, நான் பரதேசியாக திரிந்த வயசு வந்து 130 வயசு அப்படின்னு சொல்லுவார். என்னோட பாதி வாழ்க்கை வந்து ரொம்ப சஞ்சலமாக இருந்ததுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் யாக்கோபு வந்து பார்வோனை வந்து ஆசீர்வதித்து அதுக்கப்புறம் அவர் விட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த எகிப்து ஜனங்கள்லாம் வந்து எப்படி தானியங்கள் எப்படி வாங்கியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த காசு கொடுத்து தான் வாங்கியிருந்தாங்க. அந்த காசும் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அவங்க வந்து மாடுகளும் ஆடுகளும் கொடுத்து தான், அவங்க இருக்க மிருக ஜீவன்களையும் கொடுத்து தான் வந்து அவங்க வந்து தானியங்களை பரிமாறிட்டு இருந்தாங்க. அதுவும் முடிஞ்ச உடனே அவங்க யோசேப்பு கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் சாகிற நிலைமைக்கு இருக்கோம், ஆனால் நீங்கள் எங்களோட நிலத்தையும் எங்களையும் வாங்கிக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து ப்ரீஸ்ட் மட்டும் அவங்களோட நிலத்தெல்லாம் கொடுக்கல. ஏன்னா வந்து அவங்ககிட்ட வந்து ராஜா வந்து எப்போவுமே கொடுத்துருவார், கரெக்டான சாப்பாடு எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து யாக்கோபுக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிடுது. அப்போது வந்து யோசேப்பும் அவர் 2 குமாரர்களும் மனாசே எப்ராயிம் வந்து அவரை பார்க்க போகிறாங்க. அப்போது வந்து யாக்கோபு சொல்லுவார், இந்த மாதிரி உனக்கு பிறந்த எகிப்தில் பிறந்த 2 குமாரர்களும் வந்து என்னுடையவைகளாக இருப்பாங்க. எப்படின்னா ரூபன் சிமியோன் எப்படி என்னுடையவைகளோ அதே மாதிரி மனாசேயும் எப்ராயிமும் என்னுடையவைகள், இதுக்கப்புறம் பிறக்கிற பிள்ளைகள்லாம் வந்து உன்னுடையவைகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அப்போ வந்து இவர் கூப்பிட்டு வரும்போது இவரை வந்து மனாசே ஆசீர்வதிக்க ஃபஸ்ட்டு பார்ன் வந்து மனாசே தான். ஆனால் அவரை ஆசீர்வதிக்க பதிலா இவர் எப்ராயிம் வந்து ஆசீர்வதிப்பார். ஆனால் யோசேப்புக்கு கேட்கும்போது அவர் சொல்லுவார், சின்னவன் தான் எப்பவுமே இவன் பெரியவனோட பெருசாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் ஆசீர்வதிச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவரோட சகோதரர்கள்லாம் யோசேப்போட சகோதரர்கள்லாம் கூப்பிட்டு வந்து அவர் தனித்தனியாக ஆசீர்வதித்து அவங்களுக்குடைய ஆசீர்வாதம் கொடுத்து அவர் அங்கேயே மறிச்சிடறாருன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவர் மறித்தோடனே யோசேப் வந்து பார்வோன்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி என்னோடய அப்பாவோட கடைசி ஆசை என்னென்னா அவர் வந்து கானானில் போய் அவர் அடக்கம் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தார். அதே மாதிரி பார்வோனும் ஒத்துக்கிறாரு. அவர் கூட வந்து எகிப்தில் இருக்க வெகு ஜனங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ வந்து அங்கே வந்து 7 நாள் வந்து அழுகுறாங்க எல்லாம். அதுக்கப்புறம் முடித்தோடனே அவங்களோட யோசேப்போட வந்து சகோதரர்கள் வந்து பயந்துட்டு இவர் நம்ம அப்பா வர மறித்துட்டாரு, அதனால இவர் வந்து நம்மளை எதனா பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு யோசேப்போட கால் வந்து உங்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்கிறோம், எங்களை எதுவுமே பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது யோசேப்பு வந்து சொல்லுவார், அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீங்கள் வந்து எனக்கு தீமை செய்யணும்னு நினச்சிங்க, ஆனால் தேவன் வந்து எனக்கு நல்லது செய்யணும்னு தான் நினச்சாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யோசேப்பு வந்து கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் மறிக்க போகிறேன், அதனால் நீங்கள் வந்து என்னோடய எலும்புகளை வந்து கானான் தேசத்துக்கே போயிட்டு என்னை அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி, அதனால தான் மோசேயோட அந்த ஜனங்கள்லாம் வந்து யோசேப்போட எலும்புகளை எடுத்து போயிட்டுருப்பாங்க. அப்புறம் யோசேப் வந்து 120 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் கடைசியாக மறித்து போயிட்டார். தேவன் தாமே இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குழந்தைங்க ரொம்ப நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அவங்கள ஊக்குவிக்கும் விதமாக வந்து அவங்களுக்கு சில ப்ரைஸ் வந்து கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்களை சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். முதல்ல ஷான், சகோதரர் ஷான். ரெண்டாவதாக சகோதரர் கவின். இரண்டாவதாக நம்முடைய சகோதரி.
மூன்றாவதாக நம்முடைய சகோதரர் டேனியல். நான்காவதாக நம்முடைய சகோதரர் இம்மானுவேல். இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு முடிவு ஜெபத்தை ஏறெடுக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் அஜித் அவர்களை சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நீர் உமைக்கு துதிகணம் மகிமை யாவற்றையும் உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறடிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த ஒரு நாளிலும் ஒரு நாளை கிருபையாக கொடுத்து இந்த நாளையும் கடுமுடியாக செய்து உமது சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக ஒன்று கூட்டி உமதை துதிக்கவும் ஆராதிக்கவும் செய்த மகா கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் செய்திருக்கிற பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து உமது கிறிஸ்தியேசுவின் அடிச்சுவடை பின்பற்றியும் பிள்ளைகளாக வளரத்தக்க கிருபை செய்யுங்க. தகப்பனே, இந்த ஒரு நாளிலும் கூட அருமையான சத்தியத்தை வெளிப்படுத்தினீர், அதற்காக நன்றி. தகப்பனே, நாங்கள் சத்தியத்தை கேட்கணும் மட்டும் இல்லாமல் அதன்படி வாழ்வில் அத்தியாசப்படுத்தி உம்மண்டையில் வந்து சேர கிருபை தாரும். தகப்பனே, மேலும் இந்த சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தகப்பனே, சிறு பிள்ளைகளுக்கு தேவையான சத்தியத்தையும் அறிவையும் ஞானத்தையும் உமது பரிசுத்தியாவில் தந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த கூடுகை தொடக்கம் முதல் முடிவு வரை உமது தெய்வீக பிரசன்னம் கூட இருந்து வழிநடத்த வந்தி ஒரு கிருபைக்காக நன்றி தெரிவிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் கேட்டதும் கேட்கும் அந்த யாவற்றையும் உமது கிருமியால் தந்து வழிநடத்த வேண்டுமாய் எமது இரட்சகரும் மீட்பரும் கண்மலையும் ராஜாதிராஜாமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.